எனக்கு துருவ்கிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, துருவ் வந்து அந்த பயங்கரமா அந்த லைஃப் ஸ்டைல் மேல அவனுக்கு இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள இவ்வளோ சுதந்திரம் இருக்குல்ல. இவ்வளோ விசாலமான வாழ்வு இருக்குல்ல. அவனோட வாழ்வு ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு கண்ட்ரோல்டான வாழ்வு தானே. இப்போ பைசன் அவனுக்கு கொடுத்த அனுபவம்னு நான் நினைக்கிறது, அவர் கிஃப்டடாக நான் நினைக்கிறது. ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கையை வாழ ரொம்ப விசாலமான இவ்வளோ பெரிய ஆறு, இவ்வளோ பெரிய குளம், இவ்வளோ பெரிய ஊர், இவ்வளோ பெரிய மக்கள், அது அங்கே தூங்குறாங்க, இங்கே தூங்குறாங்க, ஒரு ஆலமரத்தில் தூங்குறாங்க, ஒரு ஆற்றுல தனியாக குளிச்சுட்டு இருக்காங்க, நீச்சல் வச்சு கிடக்காங்க. இப்படி இங்கே என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதிகபட்சம் ரொம்ப எமோஷனல் கொண்டு போய் கதவை பூட்டிக்கிறோம். ஆனால் அங்கே சண்டை போட்டால், வீட்டில் சண்டை போட்டால், அவன் பாட்டு நடந்து ரொம்ப தூரம் போய் ஆற்றுல போய் குளிக்கிறான். வீட்டில் சண்டை போட்டு ஒருத்தவங்க ஆற்றுல குளிக்கிறான். வீட்டில் சண்டை போட்டு ஒருத்தவங்க ஆலமரத்தில் படுத்து தூங்குறான். இந்த லைஃப்லாம் அவன் பார்க்குறான்ல. இது அவனுக்கு வந்து அப்போ இன்னொன்று, நீ விசாலமான நீங்கள் தனித்து விடப்பட போது ஒரு விசாலமான இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டு சத்தியமா நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ரிலாக்ஸ் ஆகிடும். மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். விசாலமான இடத்துல இருக்கும்போது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும்.